ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்டது. ஸோ ஹாய், டே 2 வச்சுக்கலாமா? நேற்றுக்கு vlog பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இட் ஹாஸ் பின் அ குட் 2 days. ஸோ அன்றைக்கி நைட் லேட்டாக தூங்கினேன்ல, ஒரு 11 மணி 12 மணிக்கிட்ட தூங்கினேன். அந்த ஐ woke up around like 5:15 மாதிரி. சீக்கிரமாக எழுந்துச்சு. அந்த ஒரு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்தேன். தண்ணி இங்கே அந்த ஹீட்டர் அந்த இது இருக்குல்ல, கம்பி மாதிரி சூடு பண்ணுறதுக்கு அந்த அதில் சீக்கிரமாக குளிச்சு ஒரு 7:10 அங்கே சீக்கிரமாக போயிட்டேன். ஐ வென்ட் தேர் early. It was very good when I went there. Unfortunately, I couldn't replicate it today because நான் இன்னைக்கு காலையில் 5:15 தான் நினச்சேன். அப்படியே உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாம், உட்காந்துக்கிட்டே இருக்கேன். நானும் அப்படியே அமைதியாக இருக்கேன். பார்த்தா 1 மணி நேரம் கிட்டே போயிடுச்சு. லைட்டாக அசந்து அப்படியே அமைதியாக உட்காந்து மூச்சு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒன்றும் தியான நிலைக்கு அப்படியே இப்பெல்லாம் செல்லலை. ஐ ஃபெல்ட் லைக் சம்டைம் அந்த சொல்லுங்க, தூக்கத்துக்கும் தியானத்துக்கும் நடுவில் அப்படி ஒரு ஸ்டேட் இருக்குது. அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இருந்தால் அந்த ஸ்டேட்டை நான் அச்சீவ் பண்ண பெருமையை நான் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் இப்போ உட்காந்து இது பண்ணலான் இருக்கேன். வரையலாம், சும்மா போர் அடிக்குதுன்னு. சிஸ்டம் டிசைன் கிளாஸ் போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. ரிசர்ச்லாம் பண்ணேன். இன்றைக்கி மீட்டிங் போகலான்னு யோசித்தேன். பார்த்தா இல்லை. இன்னொன்று, இன்றைக்கி ஒரு மணி நேரம் தூங்கிட்டேன் மதியானம் வந்துட்டு. அப்புறம் அன்றைக்கி vlog போட்டேன்ல ஒரு 2 நாள் முன்னாடி, அன்றைக்கி தட் இஸ் எஸ்டர்டே உட்காந்து ஒரு 2 மணிக்கு ஜிம் போனேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது தூங்கிட்டனால இப்போது ஒரு 7-8 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு ஜிம்முக்கு வந்தேன். 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். ஜிம்முக்கு வந்தேன்றேன். அவ்வளோ லேட்டாக போனதில்லை. இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நம்ம டெய்லியும் போகிற ரோடு ஒரு பர்டிகுலர் டைமில் போகும்போது வித்தியாசமாக இருக்குது. அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸை கிடக்கிறதுக்கு நைட்டில் போகும்போது பார்த்தோன்னா அதுக்கு ஆகிற டைம்னு பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. அங்கே இருக்க டிராஃபிக், அங்கே இருக்க போலீஸு, இத்தனை நாள் அங்கே ஒரு அந்த பர்டிகுலர் ஜங்ஷனில் ஒரு போலீஸ் வந்து நிறுத்துவார்னு நான் பார்த்ததே கிடையாது. இப்படிலாம் நடக்குது, வித்தியாசமாக இருந்தது. அண்ட் என்னை கொஞ்சம் நிறைய பிஸியாக வச்சுக்கிட்டேன். அது ஒரு நல்ல விஷயம். இது இந்த கூலிங் வச்சுருந்தேன், கூலிங் போயிடுச்சு. இந்த அப்படியே ஐஸ் கட்டியாக இருக்குது. இப்படி வச்சு பார்ப்போம், கூலிங் அப்போ இருக்கும் நான் நினைக்கிறேன். உள்ளே ஈரம் ஆகிடுமோ? கூலிங் இருக்குங்க, உள்ளே கூலிங் இருக்குது, வெளியே தான் வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அக்கா குழந்தையெல்லாம் இப்போது 2-3 நாளாக பார்க்க முடியல. பிகாஸ் நானும் பிஸி ஆகிட்டேன். அப்பப்போ ஏன்ச்சாருன்னா அப்பப்போ ஹாய் காட்டுவேன். அவர் பிஸியாக இருப்பார் குழந்தை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நேற்றுக்கு பக்காவாக ஆர்கனைஸ்லாம் பண்ணி வேலை பார்த்தேன். ஒரு இம்பார்ட்டன்ட் கான்வர்சேஷன். இஸ் இட் ஈஸி டு மேனிப்புலேட் பீப்புளான்ற மாதிரி டவுட் வந்தது. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டீட்டெயில். ஐ பர்சனலி ஹாவ் an inclination towards film. ஆனால் இவங்க ஃபிலிமை வச்சு இந்த ப்ரொபகேண்டா ஃபிலிம், என்னை பொறுத்த வரைக்கும் கேரளா ஸ்டோரிஸ் ஒரு ப்ரொபகேண்டா ஃபிலிம், காஷ்மீரி ஃபைல்ஸும் ப்ரொபகேண்டா ஃபிலிம் தான். அங்கே இது நடந்தது தான். இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, இது ஒரு ஃபேலசின்னு கூட சொல்லலாம். ஒரு சிறிய விஷயம் நடந்திருக்கு, அது ஒரு பெரிய விஷயம் தான். ஆனால் ஒரு சின்ன விஷயத்துக்கு நடந்திருக்குன்னா அந்த மாதிரி நிறைய மல்டிபிள் ஈவெண்ட்ஸ் நடந்திருந்தாலும் அது எப்படி பார்க்கணுன்னு இருக்குல்ல. இப்போ முஸ்லீம் ஹிந்து அடிச்சிட்டாங்கன்னா த இஷ்யூ இஸ் நாட் பிட்வீன் முஸ்லீம் அண்ட் ஹிந்துவோட முடியறது இல்லைன்ற. அங்கே என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சிக்க மாட்டீங்க. ஐம் ட்ரைங் டு மேக் இட் ஆஸ் அ ப்ராப்பர் சென்டென்ஸ். சும்மா வளரக்கூடாது. ப்ராப்பராக சென்டென்ஸ் ஆகணும்னா கொஞ்சம் யோசிச்சு பேசுகிறேன். ஏன் ஒருத்தனை அடிக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்றது. இப்போ இப்படி சொன்னோன்னே அப்புறம் வந்து எங்கள் மாற்ற மேலே நீ குறை சொல்கிறேன்றாங்க. நோ, தட்ஸ் நாட் த பாயிண்ட்.
ஒருத்தன் ஏன் இன்னொரு நம்பிக்கை உடைய மேலே ஒருத்தனை ஏன் அடிக்கிறான்? அவனுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அப்படி பண்ணுறான்றதை யோசிக்க மாட்றாங்களோ? அகெயின் இந்த மதம், ஜாதி, இப்போது நார்த் இந்தியாவில் இந்த மதம்ன்ற விஷயம் ரொம்ப அப்ஹோல்டாக இருக்கிறத பார்க்க முடியுது. இங்கே சவுத்தில் ஜாதி, காஸ்ட் இஸ் இஷ்யூ. என் நண்பரோட பேசிகிட்டு இருந்தேன், பாண்டியராஜன். அவர் சொன்ன விஷயமும் அதுதான். டேய் மச்சான், இப்போது அவனுங்க மதம்னு பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம ஜாதின்னு பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அடுத்த பரிணாமம் என்னென்னா, இப்போ ஏதாச்சும் வச்சு பிரச்சனை பண்ணணும். ஜாதி ஏதோ ஒரு இடத்துல கடந்து வந்துட்டோம் வச்சுக்கோங்க, கடந்து வந்து யூட்டோப்பியனாக யோசிக்கிறேன். கடந்து வந்துட்டோன்னா இவங்க அடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ணணும்ல, எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டிக்கு போய் பிரச்சனை பண்ணுவாங்கன்னா ஐ கைண்ட் அக்ரி வித். ஸோ எல்ஜிபிடிக்கு மக்களே பார்த்துருங்க. ஏன்னா இப்போது என்னால் புரிஞ்சிக்க முடியுது எத்தனை பேரால் அந்த சுயமாக யோசித்து ஏன் இப்படி இருக்காங்கன்ற ஒரு மனநிலையை வந்து புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஐ மீன் உணர்வை பார்க்க மாட்டுறாங்க. இன்னொன்று சுயமாக ஒப்பீனியனே வைக்கிறது இல்லை. மாஸ் மென்டாலிட்டி அப்படியே போயிட்டே இருக்கிறது. அது ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது. ஏன்னா இவங்களோட ரெஃபரன்ஸ் எங்கேருந்து போனால் கேரளா ஸ்டோரிஸ்லேருந்தும் காஷ்மீரி ஃபைல்ஸ்லேருந்து ரெஃபரன்ஸ் போகுது. அங்கே என்ன நடக்குது, அந்த ஸ்டேட் என்ன ஆகுது, எதுவுமே பார்க்கறது இல்லை. அப்படி எடுத்துருக்காங்க. அந்த படத்துக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க, உண்மையாக தான் மாப்பிள்ளை இருக்கும் அப்படின்னு. ஒரு மாதிரி ஸோ பெத்தட்டிக். அதை விட சொல்கிறது இருக்கு. அது ஒரு மாதிரி 2-3 நாளாக அப்படியே எனக்கு என்னன்னு தெரியல, மனசே கேட்கல. என்னடா இப்படிலாம் வந்து இருக்கீங்களான்ற மாதிரி தான் இருந்தது. ஏன் ஒருத்தனை மதம் இதுவாகும், ஜாதி இதுவாகும், தேவையே இல்லைங்க. மனுஷனா பாருங்க. இப்போ நான் வந்து உண்மையாக சொல்கிறேன். இப்போ நான் ரோட்டில் போயிட்டுருக்கேன், லோக்கலில் ஒரு பையன் ஹெல்மெட் போடாமல் போயிட்டுருக்கான், நல்லா ரவுடி மாதிரி இருக்கான்னா எனக்கு அவனை பார்த்தா கண்டிப்பாக காண்டாகும். இன்னும் லூஸ்தனமாக வண்டி விட்டு போயிட்டுருக்கேடான்னு. ஆனால் அதுவே நான் அதே ரோட்டில் போயிட்டுருக்கேன், நான் கீழே விழுந்துட்டேன்னா யார் வந்து எனக்கு உதவி செய்வான்னு நினைக்கிறீங்க? காரில் போயிட்டுருக்கேண்ணா, பஸ்ஸில் போயிட்டுருக்கேண்ணா, அவன் வந்து நிறுத்து பார்ப்பேன், எட்டி தான் பார்ப்பான், இறங்கலாம் வாய்ப்பே கிடையாது. யாரோ ஒரு சக மனிதர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் தான் எனக்கு உதவி செய்ய போகிறாரு. இப்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கே நல்லாவும் இருக்கான், கெட்டவும் இருக்கான். கெட்டவன் தாண்டி என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கெட்டவன் வேணாது. ஒரு உதவி செய்யும் நபர், ஒரு இரிட்டேட்டிங் நபர் வச்சுக்கலாமே. இப்போ அதே இதில் தான் என் சமூகத்துலேயும் இருப்பாங்க, உங்கள் சமூகத்துலேயும் இருப்பாங்க, எல்லா மதத்துலேயும் இருப்பாங்க, எல்லா ஜாதிலையும் இருப்பாங்க, எல்லா நம்பிக்கைகளையும் இருப்பாங்க, எல்லா கோட்பாடுகளையும் இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து அவன் எங்கேருந்து வரான், எங்கேருந்து வன்றான்றது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருந்தாலும் அதோட அவன் லோக்கலாகவே இருக்கட்டும்ங்க. ஆனால் அவன் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறான்றது அவன் சுற்றி இருக்க மக்கள் மட்டும் இல்லை, அவன் என்ன பண்ணுன்றதை அவன் முடிவு எடுக்கணும். இப்போ அம்பேத்கர் மாதிரி ஒரு ஆள் சாதாரண ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அன்டச்சபிலிட்டிலாம் ஃபேஸ் பண்ணிட்டு ஒருத்தர் மேலே வந்து பெரிய ஆள் ஆகி அவர் வந்து ஒரு விஷயம் சாதித்து அவர் ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதுறாருன்னா சும்மா கிடையாதுல்ல. அவர் எத்தனை விஷயம் பார்த்துருப்பாரு, அதெல்லாம் பார்த்து தானே கரெக்டாக கான்ஸ்டியூஷன் ரிசர்வேஷன் வந்து எல்லாம் பக்கா எழுதியிருக்காரு. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு இன்சிடெண்ட், ஒரு பர்சனல் இன்சிடெண்ட்டோ இல்லை ஒரு பர்சனல் விஷயமோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தை டியூட்டர் பண்ணி ஒரு பர்டிகுலர் விஷயத்தை ஸ்டீரியோடைப் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து செயல் இருக்கவங்க அப்படி தான் இருப்பாங்கன்னா, அதே செயலேருந்து வந்தவன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பான், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பான், அதே செயலில் இருக்கவன் வாலண்டியராகவும் இருப்பான். என் செயலியே சொல்லக்கூடாது. ஹவுசிங் போர்டுன்னு இப்போது நவீனமாக இது பண்ணுறதுக்கு அப்படியே மாற்றிட்டாங்க. அதில் ஒருத்தன் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவன் இருப்பான், ஒருத்தன் பேக் பஞ்சராக இருப்பான். ஆனால் அவன் என்ன பண்ணுவான் பார்த்தா அது கம்பெனி ஆரம்பிப்பான். எல்லா சமூகத்தையும் நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான். மனுஷனாக போகணும். அவன் ஹவுசிங் போர்டில் வந்திருக்கானா, அவன் இங்கேருந்து வந்திருக்கானா, அவன் இந்த மதத்துக்காரனா, அவன் இந்த நம்பிக்கைக்காரனா, அதெல்லாம் ஆனால் அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டு அவன் மனுஷனா இல்லையா? அவன் அந்த மனுஷன் தப்பு செஞ்சுருக்கான். அவன் எந்த மதம் எந்த ஜாதின்றது எப்பவுமே பிரச்சனையே கிடையாது. அது கொண்டே வரக்கூடாது. அது கொண்டு வந்தாலே பிரச்சனை தான். சரி விடுங்க, அது பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது.
I'm just tired of speaking this. 22 வயசு தான் ஆகுது. அப்படியே பெருசாக அனுபவம் அது எப்படி சொல்கிறது, சுயமாக யோசிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்கிற அளவுக்கு ஒரு அனுபவம் கிடையாது. எது உண்மைன்னு நம்புகிறேன்னு அதான் சொல்கிறேன். நான் இதை வாழ்க்கை ஃபுல்லாக உண்மைன்னு நம்புகிற அளவுக்கு என்னை நான் நம்ப வச்சுருக்கேன். நல்ல புத்தகங்கள் நல்ல ஆசிரியர் ஒருத்தர் கிடைச்சார், நவநீதுன்னு. மறக்கவே மாட்டேன், நல்ல ஒரு ஆசிரியர். இனிமேல் எந்த நியூஸ் வந்தாலும் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறேன், போய் ஃபேக்ட் செக் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் வருதுன்னா உடனே போயிட்டு நெட்டில் சர்ச் அடிச்சு இதெல்லாம் இருக்கா எல்லாம் இல்லையான்னு கொஞ்சம் உஷாராயிட்டேன். அடுத்து என்னென்னா ஸ்கெட்சிங் பண்ணணும், கதை எழுதணும். மிஸ் பண்ணிட்டே இருக்கேன். நாளைக்கு காலையில் உட்காந்து ஜிம்முக்கு போகணும். முதல் வேலை 5 மணிக்கு வச்சுருக்கேன் அலாரம். சனிக்கிழமை ஓணம் ஃபெஸ்டிவல் நாளைக்கு சொல்லியிருக்காங்க. செலிப்ரேஷன் 8லேருந்து 2 மணி வரைக்கும். என்ன பிரச்சனைனா போகிறது பிரச்சனை இல்லை, கடைசி 4th இயர் தான், போயிடலாம். தெரில, நாளைக்கு காலைல மூட பொறுத்து இருக்கு. குழந்தை இதை விளையாடிட்டு இருக்கு. இந்த இதில் இங்கே பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்கும், அது பக்கத்தில் நடக்கிற ஒரு வே மாதிரி. ஸோ யாராச்சும் க்ராஸ் பண்ணாங்கன்னா எனக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியும். டக்குன்னு நைட்டில் போகும்போது பேய் மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்கும், பகிரங்கமாக இருக்கும் ஃபீலிங். அதுக்கப்புறம் நேற்றுக்கு ஐயோ அந்த ஒரு ஃபைனலி மக்களே நோட் பண்ணியிருப்பீங்க, லைட்டிங் மாறி இருக்குது. எஸ், ஐ எம் பேக் வித் ஓல்டு ரிங் லைட். ஸோ என்ன பண்ணால் நேற்றுக்கு போயிட்டு ரிங் லைட் மாற்றலான்னு அந்த ஒயர் வந்து என்னாச்சு கட்டாக இருக்குது. சால்ட்ரிங் பண்ணி சரி பண்ணுறாங்கன்னு நினச்சேன். நமக்கு எலக்ட்ரிக்கல்லாம் அவ்வளோ தெரியாது. தம்பி இது வந்து அந்த மேட்ரு கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமான மேட்ருன்னு சொல்லிட்டு 2-3 கடைக்கு போய் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். அதுவும் இல்லாமல் நான் சொல்லலை, ஜிம்முக்கு போகிற அதே ரோடு தான். ஐயோ ஒரு பஸ்ஸு வர பிரேக் டவுன் ஆகிடுச்சு, போகவே முடியல. அப்படியே வெறுப்பு கடுப்பாகி கடைசியில் இன்னும் கடைக்கு கொண்டு போய் அவங்க சொன்னாங்க, இது இந்த யூஎஸ்பி கேபிள் மாதிரி இருக்கும் எண்டில். யூஎஸ்பி கேபிள் வச்சு அது இது நம்ம ஃபோன் சார்ஜர் மாதிரி இப்படி இருக்கும் தம்பி, அதெல்லாம் உட்காந்து பண்ண முடியாது. நான் வேணால் 5 வோல்ட் ரொம்ப கம்மி அந்த இது தான் வாங்கணுன்னாங்க. நான் சொன்னேன் இந்த பியானோ வைக்கிறதுக்கு வச்சு காமிச்சேன், அந்த அடாப்டர் மாதிரி. அது வந்து 12 வோல்ட்டு போட்டுனா போய்டும்னாரு. 5 வோல்ட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அடாப்டர் வாங்கி அது ஒரு செலவு. அந்த ஒயர் வந்து கனெக்ட் பண்ணி அந்த டேப்லாம் அடித்து, அது ஒரு சின்ன விஷயம். ஒழுங்காக ஒயரை கரெக்டாக வச்சிடணும், மெயின்டைன் பண்ணணும் ஒழுங்காக. அப்புறம் என்ன, இந்த காப்பர் ஜக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஹெல்திலாம் தாண்டி எனக்கு 1 லிட்டருக்கு மேலே தண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு தேவை, நிறைய தண்ணி குடிக்கணும்னு நான் இது பண்ணுறேன். வாயில் வேறு அச்சரம் வந்துச்சு. இல்லைன்னா அந்த ஆப்பிள் சைடர் வினிகரை போட்டு நல்லா பண்ணலாம்னு நினச்சேன், அதுவும் பண்ண முடியல. இன்னும் நிறைய விஷயம் படிக்கணும், நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பார்க்குறேன். நான் டைட்டாக போகுது. செப்டம்பர் வரப்போகுது. இன்றைக்கி 29th. டேட்டு கழிக்காம வச்சுருக்கேன். வேற என்ன, டீம் ஒர்க்கு நல்லா போயிட்டுருக்கு. சிஸ்டம் டிசைனில் டீச்சர் நல்லா பேசினார், ஒரு பர்டிகுலர் ஃபேக்கல்ட்டி நல்லா இருக்கார். கொஞ்சம் நான் ஒர்க் பண்ணதுலேயே கொஞ்சம் நல்ல டீமாக இருக்குது. இதுக்கப்புறம் சொதப்பினாங்கன்னா அடுத்த விழாக்கள் அவங்க சொதப்பினாங்கள் வன்மங்கள் கக்கப்படும். அதெல்லாம் பேச மாட்டேன், அதெல்லாம் வேணாம். அது ஏன்னா நல்லா போயிட்டுருக்கு, நல்லா வேலை செய்கிறாங்க, கேம்ஸ் விளையாடுவாங்க. அட் தி எண்ட் ஆஃப் த டே நைட் அவ்வளோ அவங்க 12 மணிக்கு 11 மணிக்கு அனுப்புவான். எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் விடிய காலையில் எழுந்துச்சி நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று கோஆர்டினேஷனோட ஓரளவுக்கு வேலை செய்யாதவங்களும் வேலை செய்யாதீங்க. வேலை செய்யவே மாட்டேன்னு நினச்சி அவங்களாம் நல்லா கோஆர்டினேட் பண்ணுற போது எனக்கு சந்தோஷம். ஓகே, நம்மலாம் வந்து ஒரு நல்ல டீமாக எல்லோரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஐம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ்.
அதுக்கப்புறம் என்ன, திஸ் இஸ் த நைட் லைட் ஐ எம் யூஸிங். Crompton கம்பெனி, நாட் ஸ்பான்சர்ட் ஆஃப்கோர்ஸ். ஸ்பான்சர் பண்ணுற போடுற அளவுக்கு நான் அவளுக்கு அவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபரும் கிடையாது, அவ்வளோ பெரிய வியூ பேஸும் கிடையாது. பேர் நைட் படி கிராம்ப்டன்ஸ். இதில் என்ன நல்ல விஷயம்னா, ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருந்தான். அதுதான் யோசித்தேன், இது இந்த யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணலாம் பார்த்தா அந்த யூஎஸ்பி போச்சு. அதனால் இப்போது இந்த இங்கேருந்து ஒரு என்ன சொல்கிறது அடாப்டர் ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு ஜங்ஷன் பாக்ஸில் வச்சு போட்டுட்ருக்கேன். 2-3 நிமிஷம் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இந்த கிம்பிளே வந்து சார்ஜ் கம்மியாகிடுச்சு. இப்போ தான் சவுக்காலில் ஜிங்கிச்சான்னு கத்திக்கிட்டு இருக்கேன். சார்ஜ் போட்டேன். வேறு ஒர்க்குமே நான் இதோட முடியுது, இன்றைக்கே முடிச்சிடலான் இருக்கேன். ஐ கான்ட் கோப் அப் வித் த ஒர்க். அதுக்கப்புறம் லோகோ டிசைன் பண்ணணும்னு யோசிச்சுருக்கேன். இந்த விளாக்ஸுக்கு கொஞ்சம் அழகாக அனிமேஷன் அதெல்லாம் பண்ணலாம். முடி வெட்டினேன் நீ போன தடவை பார்த்துட்டு, இப்போ கொஞ்சம் லைட்டாக ஸ்டைல்லாம் பண்ணேன். பெஸ்ட்டாக கையை வச்சு அமுக்கி விட்டுறது தான், வேறு என்ன. ஜிம்முக்கு இன்றைக்கும் போனேன், 2 நாள் கண்டினியூஸாக போயிருக்கேன். நோ ஃபேப் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்க மக்களே, என் கூட ஜெர்னியாக நீங்கள் கண்டினியூஸ் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டே 2. ஒரு 30 நாள் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நான் எப்படி யோசிச்சேன்னா பார்த்தேன், 30 நாள் யாராச்சும் நோ ஃபேப் வந்து கண்டினியூ பண்ணுறாங்களான்னு. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி அவ்வளோ அர்ஜஸ் வரல. நேற்றுக்கும் இன்றைக்கும், நேற்றுக்கு அன்றைக்கி ரெக்கார்ட் எடுத்த நைட்டு செம்மையாக வந்தது. ஆனால் அடுத்த நாள் காலையிலலாம் ப்ராப்பராக இது பண்ணுவது. இப்போ நாளைக்கு லீவு. ஸோ அவன் வருவான், அவனை சமாளிக்கணும். அதை விட்டுட்டு இப்போ இந்த புக்கு படித்து முடிச்சிடலான் இருக்கேன் 2 நாளில். புல்லக்காட்ஸ் ஆஃப் த வெஸ்ட், முத்துசாமி ஐயா அவர்களோட இது. டேவிட் சுலமன் இங்கிலீஷ் மொழியாக்கம் பண்ணி ஆங்கில மொழியாக்கம் பண்ணி. அப்புறம் காலு கொஞ்சம் பரவாயில்ல, முட்டி இது போட்டிருந்தேன், ஸ்டிஃப்னர் போட்டிருந்தேன், கொஞ்சம் பரவாயில்ல. இட் இஸ் பிகமிங் பெட்டர் அப்படின்னு நம்புகிறேன். இப்படியே மாத்திரைலாம் கொடுத்தனால கொஞ்சம் நல்லா இருக்குது. மாத்திரை போடணும், அது வேறு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன, அவ்வளோதான். இப்போது அந்த புக் நோட் எடுத்த அப்புறம் வரையணும். சும்மா 2 இது மட்டும் ஸ்கெட்ச் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடலான் இருக்கேன். இல்லை அது கூட வரலங்க, பயங்கரமாக தூக்கம் வருது. ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இது திருப்பி ஐஎஸ்எல் ஆரம்பிச்சிருக்காங்க. அது இந்த ஐஎஸ்எல்லுக்கும் ஏஏஎஃப்எஃப்க்கு இந்த எஃப்எஸ்டிஎல், ஐயோ அப்பா என்ன ஒரு சண்டை. இதில் நடுவில் நான் வந்து ஒரு ஃபுட்பால் ஃபேன். ஸோ பீப்புள் ஹூ டோன்ட் நோ, ஐ ஆம் அ ஃபுட்பால் ஃபேன். ஸோ அதில் வந்து அது ஒரு பெரிய குளறுபடி. நாளைக்கு பேசுவோம். கண்டென்ட் ரொம்ப ஓவராக சேச்சுரேட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இது டைரி மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணுறேன். ஸோ இது பயங்கரமாக எடிட் பண்ணோம், அதெல்லாம் பண்ணணும் தாண்டி ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் பார்க்கும்போது சொல்கிறதுக்கு நிறைய கதைகள் இருக்குமோ. தனுஷ்க்கு தான் பசங்க கூடிய தான் கல்யாணம் தான் ஆச்சுன்னா தெரிலப்பா, என்ன இப்படி போயிட்டுருக்கு சுச்சுவேஷன். இல்லை நான் எப்படி அப்போது என்னோட மனநிலை என்ன இருக்குன்னு தெரில. புக்கே அப்படியே முழுகி புக்கையே அப்படியே வளர்ந்துருவேனான்னு தெரில. படம் எடுக்கணும், ரிசர்ச் பண்ணணும். ஒரு யூனிவர்சிட்டி பார்த்துருக்கேன். நான் 2-3 சேலஞ்ச் சொன்னேன். ஒன்று நோ ஃபேப் சொல்லியிருந்தேன். இப்போ இன்னொன்று வந்து இந்த யூனிவர்சிட்டி ஒன்று சிங்கப்பூரில் நன்யாங்கன்னு, அதில் எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் ஆர்ட் டிசைன் மீடியா. ஸோ அதில் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணலாமான்னு ஒரு பிளானில் இருக்குது. அது எப்படியாச்சும் பண்ணணும் யோசிச்சுட்ருக்கேன் மக்களே. வேறு என்ன, டிசம்பருக்குள்ளே கொஞ்சம் நல்லா நானே டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் இது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதம் இருக்குது. ஒழுங்காக வாய்க்குள்ளே போகிறத கண்ட்ரோல் பண்ணாலே சரி பண்ணிடலாம். அதை பண்ணணும்.
அவ்வளோதான், போதும். குட் நைட், பார்ப்போம். லைஃப் இஸ் சேஞ்சிங் அண்ட் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். கொஞ்சம் இந்த மாதிரி நமக்கு நம்மளே சேலஞ்ச் கொடுக்கும்போது நம்ம மேலே நமக்கு நிறைய நம்பிக்கை வருது. இப்போ எனக்கு ஒரு இது இருக்குது. நான் இப்போ நோ ஃபேப்னு இருக்கும்போது பார்க்குறோம் 2-3 பேர் தான். ஆனால் அந்த ஒரு நேற்றுக்கு வீடியோ போட வேண்டியது முடியல. செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. நான் சுற்றிட்டுலாம் வந்தேன்ல இந்த லைட்டுக்கு. ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரில, தூக்கமாக அது இப்போ சுற்றிட்டு இருக்கு. ஆனால் ஒரு வீடியோ போட்டுரும். எவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியல. ஒரு 1/2 மணி நேரம் வந்திருக்கணும் நினைக்கிறேன், 20 நிமிஷம். அதான் எதையாச்சும் பேசுவோன்ற மாதிரி. பீப்புள் ஆர் ஃபர்கெட்டிங் டு ஸ்பீக்கோ அப்படின்னு தோணுது. லைக் சும்மா வெட்டிக்காததா பேசுங்கடா, வெட்டியாக பேசுங்கடா ஏதாச்சும். சரி, பார்ப்போம். குட் நைட் கைஸ், ஹாவ் அ குட் ட்ரீம்ஸ் டு யூ. அடுத்தது இதுக்கு என்ன டைட்டில் வைக்கலாம்? 2வது நாளாக வீடியோ போட்டார் தனுஷ். தெரில, தம்ப்நெயிலுக்கு ஏதாவது வச்சிடலாமா? தம்ப்நெயில் ரெடி. ஓகே, பார்ப்போம். பை. அட பாருங்களா. சரி, பை.